ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولى الناس بإبراهيم للذين اتبعوه وهذا النبي والذين آمنوا والله ولي المؤمنين ودت طائفة من أهل الكتاب لو يضلونكم وما يضلون إلا أنفسهم وما يشعرون يا أهل الكتاب لم تكفرون بآيات الله وأنتم تشهدون يا أهل الكتاب لم تلبسون الحق بالباطل وتكتمون الحق وأنتم تعلمون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 260வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்துகளில் யூத கிறிஸ்தவர்களை பற்றி உள்ள சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வந்தார். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயமாக தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சார்ந்தவர்தாம் என்பதாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உரிமை எங்களுக்குத்தான் உண்டு என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை மறுத்து அல்லாஹ் தஆலா தௌராத் என்ற வேதமும் இன்ஜீல் வேதமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் தான் இறக்கப்பட்டன. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. அவர் முஸ்லிமாக இருந்தார். எல்லா தீய மார்க்கங்களை விட்டும் நேர்மையான மார்க்கத்தின் பக்கம், நேர்மையான கொள்கையின் பக்கம் சாய்ந்தவராக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு பதில் அளித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உறவு கொள்வதற்கு, தொடர்பு கொள்வதற்கு மிகச் சிறந்தவர்கள், மிக தகுதி பெற்றவர்கள் யார் என்பதை அடுத்த இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். இன்ன அவுலன் நாசி பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மனிதர்களிலே மிக நெருக்கமானவர்கள், அவர்களுடன் நெருக்கமாக இருப்பதற்கு மிக தகுதி பெற்றவர்கள் யார் என்றால் லல்லதீன தபஊஹு, அவரை யார் பின்பற்றினார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான். இன்னும் வஹாதன் நபியு, இந்த நபியும் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த நபியும் தான். வல்லதீன ஆமனு, இன்னும் இந்த நபியை கொண்டு யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களும் தான். வல்லாஹு வலியுல் முஃமினீன், அல்லாஹ் தஆலா அத்தகைய மூமின்களுக்கு உதவியாளனாக, பொறுப்பாளனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுக்குரியவர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ, எந்த வழியை பின்பற்றி இருந்தார்களோ, எதை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த வழியை விட்டும் வெகு தூரத்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய கொள்கைகளிலிருந்து வேறுபட்டவர்களாக, மாறுபட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு தீர்ப்பாக இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக உயர்ந்த நபிதான், அல்லாஹ் தஆலாவுடைய கலீல், நேசர் தான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பல சிறப்புகளை வழங்கி இருக்கின்றான். மிக உயர்ந்த நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான், ரசூலாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நபியோடு ரசூலோடு தொடர்புள்ளவர்கள் யார் என்றால்
நான் யாரை சொல்லி காட்டுகின்றேனோ அவர்கள்தான், யார் எனக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றார்களோ அவர்கள்தான் என்பதை அல்லாஹ் இங்கே தெரிவிக்கின்றார். என்ன அவுலன்னாசி பி இப்ராஹிம் அல்லதீன தபஊஹு, மனிதர்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிக நெருக்கமானவர்கள், மிக தகுதி பெற்றவர்கள், அவர்களோடு உறவு கொள்வதற்கு தொடர்பு கொள்வதற்கு தகுதி பெற்றவர்கள் யார் என்றால் அவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்கள்தான் என்பதாக முதலாவதாக குறிப்பிடுகின்றார். அவர்களை பின்பற்றியவர்கள் என்பவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இருந்தவர்கள், அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி அவர்கள் சொல்லி காட்டிய வழிமுறைப்படிக்கு யார் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு நெருக்கமாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அவர்களை பின்பற்றியவர்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர்களுடைய காலத்தை மட்டும் குறிப்பதாக சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஹாதன் நபியு வல்லதீன ஆமனூ மஅஹு, இந்த நபியுடன் ஈமான் கொண்ட மனிதர்களும் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதாக சொல்லும் பொழுது முன்னால் சொல்லப்பட்ட இந்த வாசகம் லல்லதீன தபஊஹு, அவரை யார் பின்பற்றினார்களோ அப்படிப்பட்டவர்கள் என்ற இந்த வாசகம் இருக்கின்ற ஆயத்திருக்கின்றது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களை மட்டுமே குறிக்கின்றது என்பதாக. ஆனால் பொதுவாக நம்முடைய மார்க்கம் இருக்கின்றதே, அது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருந்த இந்த மார்க்கம் இது மில்லத்தை இப்ராஹிம் என்பதாகவும் சொல்லப்படும், முன்னாலும் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதனை பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அனித்தபிய மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராக என்பதாக குறிப்பிடுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் என்பதாகவும் சொல்லுகின்றார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்திலே என்னென்ன கொள்கைகள் சொல்லப்பட்டிருந்தவனோ அவற்றிலே பெரும்பாலானவை இந்த மார்க்கத்திலே சட்டங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தை என்பதாக வர்ணிக்கப்படக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல நேரங்களிலே தங்களுடைய தந்தை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு உம்மத்தே முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கத்திற்கு முன்னோடியாக இருந்திருக்கின்றார்கள். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நீ அருள் பொழிந்தது போன்று எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ அருள் புரிவாயாக என்பதாக நாம் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் போது சொல்ல வேண்டும் என்பதாக சட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி, ஈமான் கொண்டவர்களே அந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். யா ரசூலல்லாஹ், தங்களின் மீது ஸலவாத்து சொல்வது எப்படி என்பதாக சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸலவாத்தை சொல்லி தருகின்றார்கள். எந்த ஸலவாத்தை நாம் தொழுகையிலே அத்தஹியாத்திற்கு பிறகு ஓதுகின்றோமோ அந்த ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அப்படி எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் நீ அருள் செய்வாயாக என்ற ஸலவாத்தை நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஸலவாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், நீ நபி அவர்களின் மீது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வாயாக என்று மட்டும் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லை. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இணைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நீ எப்படி அருள் புரிந்தாயோ, நீ எப்படி பரக்கத்து செய்தாயோ, அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி அருள் புரிந்தாயோ பரக்கத்து செய்தாயோ, அதுபோன்று எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ தருவாயாக என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு இருக்கின்றதே, ஸலவாத்தினுடைய இந்த அமைப்பு, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயர்வை சுட்டி காட்டக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லுகின்றோம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்து கூறுகின்றோம். அதே நேரத்தில் நமக்கு வேண்டிய துஆக்களையும் அதன் மூலமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் நபிமார்களிலே என்பதை பற்றியுள்ள விளக்கமும் அதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திலே
இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அதிலே தரப்பட்டிருந்தன. ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றார். அனித்தபியோ மில்லத்த இப்ராஹிம என்ற வாசகத்தின் மூலமாக இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் மனிதர்களிலே யார் என்றால் அவர்களை பின்பற்றியவர்கள் தான் என்பதாக சொல்லும் போது அவர்களுடைய காலத்திலே அவர்களை பின்பற்றியவர்களையும் எடுத்துக்கொள்ளும். அதே போன்று கியாமத் நாள் வரைக்கும் யார் யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களையும் எடுத்துக்கொள்ளும். பிறகு விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மூமின்களையும் அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது இந்த யூத கிறிஸ்தவர்கள் எந்த கருத்தை கொண்டிருக்கின்றார்களோ அந்த கருத்து தவறு என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே தெளிவுபடுத்துகின்றான். அவர்களுக்கு ஒரு சாட்டையடியாக அல்லாஹ் தஆலா இதனை சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தகுதியானவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு தகுதியானவர்கள், எங்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள்தான் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இங்கே மறுத்து கூறுகின்றான். வஹாதன் நபி, மனிதர்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக தகுதியானவர்கள், மிக நெருக்கமானவர்கள் இந்த நபியும் தான். அவர்களை பின்பற்றியவர்கள் மட்டுமல்ல, இந்த நபியும் தான். வல்லதீன ஆமனு, இன்னும் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களும் தான். அவர்களுடைய உம்மத்திலிருந்து யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் அந்த மார்க்கத்தை பின்பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஈமான் கொண்டு அவர்கள் சொல்லி காட்டிய வழிமுறைப்படிக்கு நடக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்புகள் அனைத்தும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களின் மூலமாக வழங்கப்பட்ட சிறப்புகள் அனைத்தும் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் கிடைக்குமே தவிர வெறுமனே இவர் எங்களை சேர்ந்தவர் என்பதாக சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்வதன் காரணமாக கிடைக்காது என்பதையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். இது பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்ற பல ஆயத்துகளின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய முன்னோரை குறித்து, தன்னுடைய முன்னோர் இப்படி உயர்ந்தவராக இருக்கின்றார், ஆகவே நானும் உயர்ந்தவன் என்று பெருமை பாராட்டுவதிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதனால் எந்த விதமான பலனும் ஏற்பட போவதில்லை. உதாரணமாக ஒருவருடைய தந்தை அல்லது அவருடைய பாட்டனார் மிகப்பெரிய விலாயத்துடையவராக இருந்தார், பெரிய வலியுல்லாவாக இருந்தார். எங்க அத்தா பெரிய வலியுல்லா, எங்க வாப்பா பெரிய வலியுல்லா, என்னுடைய பாட்டனார் பெரிய வலியுல்லாவாக இருந்தார் என்று சொல்லிக் கொள்வதன் மூலமாக இவருக்கு எந்த பெருமையும் கிடையாது. அவர் வலியுல்லாவா இருந்தா அவரோட சரி. இவர் அமல் செய்வதன் மூலமாகத்தான் அந்த தரஜாவை அடைய முடியுமே தவிர இவருடைய வம்சாவழி, இவருடைய பாட்டன் பூட்டனார் மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால் இவர் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே தெரியப்படுத்துகின்றார். யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த நெருக்கம் என்பது வெறுமனே வாய்மொழியின் மூலமாகவோ உங்களுடைய குல அந்தஸ்தின் மூலமாக வருவது அல்ல என்பதை அல்லாஹ் தஆலா மறுக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், யா ஃபாத்திமா அன்பிதி நஃப்ஸகி மினன் நார், உன்னை நரக நெருப்பை விட்டு நீதான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நான் பொறுப்பல்ல உனக்கு என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று ஒரு தடவை ஒரு யூத பெண்மணி திருடிய நேரத்திலே அவரை கையை வெட்ட வேண்டும் என்ற சட்டம் அவர் மீது பிரயோகிக்கப்பட வேண்டிய நிலை இருந்தது. அந்த நேரத்தில் யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டார்கள், இவர் பெரிய குடும்பத்து பெண்மணி, ஆகவே இவருடைய கை வெட்டப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும், இவருடைய கை வெட்டப்பட்டால் அவருடைய குலத்துக்கு இழுக்காக அது கருதப்படும் என்பதாக சொல்லி எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திலே நீங்கள் விளையாடுகின்றீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கேட்டுவிட்டு சொன்னார்கள், என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் கூட அந்த பெண்ணுடைய கையும் வெட்டப்படும் என்பதாக சொன்னார்கள். இங்கே நபியுடைய மகள் என்பதற்காக வேண்டி தனி சலுகை என்பது கிடையாது, நபியை காட்டி தனி சலுகை பெற முடியும் என்ற நிலையும் கிடையாது. என்னுடைய தகப்பனார் நபியாக இருந்தார், ஆகவே எனக்கு நீ சலுகை தர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் எவரும் வாதிட முடியாது. அவரவர் அமல் செய்தால்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள், அன்பிதி நஃப்ஸகி மினன் நார், நரகத்தை விட்டு உன்னை நீதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நான் அதற்கு பொறுப்பல், நீ ஏதாச்சும் குற்றம் செஞ்சுட்டா என்னுடைய மகள் அப்படிங்கிறதுக்காக உனக்கு தனி சலுகை தரப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளுக்கே சொல்லுகிறார். நான் இந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு யூதர்களும் கிறிஸ்தவர்கள், இப்ப கிறிஸ்தவர்கள் பல தங்களுடைய பிரச்சாரங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். முஸ்லிம்களை பார்த்து, உங்க நபி இருக்கிறாரு,
அவர் எப்படிப்பட்டவனா தன் மகளையே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு, உங்களையே காப்பாற்ற போறாரு என்று நோட்டீஸ்ல எழுதி நிறைய வெளியிடுவாங்க. நீங்க பார்த்திருக்கலாம் பல பேர். அடிக்கடி இந்த அவர்களுடைய பிரச்சார பிரசுரங்கள் வெளியிடுறாங்கல்ல, அதுல முகமது நபி தன்னுடைய மகளவே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த வாசகத்துக்கு சொன்னமே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு, பாத்திமாவே உன்னை நீதான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது குல பெருமையின் காரணமாக, பாரம்பரியத்தின் காரணமாக, முன்னோர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்தால் இவர் தப்பிக்க முடியாத தண்டனையில இருந்து அவரவர் அமல் செய்வதன் மூலமாகத்தான் பெற முடியும் என்பதுதான் நமக்கு கொள்கையை தவிர, கிறிஸ்தவர்கள் இந்த முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி யாரும் யாரையும் காப்பாற்றி விட முடியாது. யாரும் யாரையும் காப்பாற்றி விட முடியாது. நமக்கு ஹதீஸ்ல அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கியாமத் நாளில மூமின்கள் எல்லாம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போய் கெஞ்சுவார்கள். அவர் சொல்லுவார், என்னை காப்பாற்றிக் கொள்வது சிரமமான நேரம், உங்களை நான் காப்பாற்ற முடியாது, இங்க போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமாராக கேட்டு கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதற்காக வேண்டி சஜிதாவிலே வீழ்ந்து விடுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த அளவுதான் செய்ய முடியுமே தவிர, சிபாரிசு தான் செய்ய முடியுமே தவிர, நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, யா அல்லாஹ், நான் உன்னுடைய பிரிய நபியாக இருக்கின்றேன், உன்னுடைய ஹபீபாக இருக்கின்றேன், ஆகவே நான் சொல்றதை நீ கேட்டுக்கணும், இந்த மனிதர்களை எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடு, யாரையும் நரகத்துக்கு அனுப்பக்கூடாது என்று சொல்லி அதிகாரம் செய்வதற்கு, ஆர்டர் போடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, சஜிதாவில் விழுந்து அழுவார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு, அது எவ்வளவு காலமோ சொல்ல முடியாது, நீண்ட காலத்திற்கு பிறகு, நீண்ட நேரத்திற்கு பிறகு, என்னுடைய ஹபீபே உம்முடைய தலையை தூக்குவீராக, உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அவருடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வான் என்றதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டுத்தான் வாங்கி தர முடியுமே தவிர, தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய அன்பை பிரயோகித்து செய்ய முடியாது. ஆக ஒவ்வொரு மனிதரும் அவரவர் தங்களுடைய அமல்களின் மூலமாகத்தான் அதனை செய்ய முடியும். அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை சம்பாதித்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை தேடிக்கொள்ள வேண்டும். வெறும் அமல்னால மட்டும் முடியாது. அமல் செய்தவர், நான் இத்தனை ரக்காத் தொழுது இருக்கிற, ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் தொழுது, 500 ரக்காத் தொழுது, 100 ரக்காத் தொழுதேன், அதனால எனக்கு நிறைய சேமிப்பு இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது, இதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்பதாக சொல்லி எந்த மனிதனும் ஏமாந்து விடக்கூடாது. எவ்வளவு தொழுதாலும் சரி, அழுதாலும் சரி, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத் ஏற்படாத வரைக்கும், அல்லாஹ் தஆலாவுடைய மக்ஃபிரத் கிடைக்காத வரைக்கும் இந்த மனிதன் வெற்றி பெற முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் முன்னாலும் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது. லன் யுன்ஜிய மின்கும் அஹதுன் அமலுஹு, உங்களிலிருந்து லன் யுன்ஜிய மின்கும் அஹதன் அமலுஹு, உங்களிலிருந்து எவரையும் அவருடைய அமல் காப்பாற்றி விடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அமல் காப்பாற்றி விடாது உங்களை, எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி அந்த அமல் உங்களை காப்பாற்றி விடாது. சஹாபாக்கள் கேட்டார்கள் ஆச்சரியப்பட்டு போய், என்ன அமல் காப்பாற்றி விடாதுன்னா அப்ப அமல் செய்யறது எதுக்கு? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தானே, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை பெற்றுக் கொள்வதற்கு தானே அமல் செய்வது. யா ரசூலல்லாஹ் நீங்களுமா? வலா அன்த யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. உங்களையும் உங்களுடைய அமல் காப்பாற்றி விடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஆம், என்னையும் என்னுடைய அமல் காப்பாற்றி விடாது. இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹ் தஆலா பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளால் என்னை அணைத்துக் கொண்டால் தவிர, மூடிக்கொண்டால் தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை மூடிக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அந்த ரஹமத்தின் மூலமாகத்தான் நானும் காப்பாற்றப்பட முடியும், என்னையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு அமல் என்னத்திற்கு, எதற்கு செய்யணும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு விளக்குங்க. அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வேறொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், பிறகு ஏன் அமல் செய்ய வேண்டும் என்பதாகவும் கேட்டார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் தஆலா நஜாத்தை நாடி இருக்கு, நஜாத்துன்னு சொன்னா வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, நஜாத்னா உண்மையில வெற்றின்னு அர்த்தம். ஏன்னா நஜாத்துன்னு சொல்லவே முடியல. இப்போ நஜாத்தை நாடி இருக்கின்றானோ, வெற்றியை நாடி இருக்கின்றானோ, அவர்களுக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல தருவான். ரஹமத், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைத்தால்தான் சொர்க்கம் செல்ல முடியும், வெற்றி பெற முடியும். அந்த ரஹமத்து கிடைப்பதற்கு வழி என்ன? அமல் தான் வழி. அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு அல்லாஹ் தஆலா மிக லேசாக ஆக்கி வைப்பார். அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவார். அந்த அமலின் மூலமாக ரஹமத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய வெற்றி அவருக்கு கிடைத்தது. ஆக அமல் செய்ய வேண்டும், அமல் செய்யாமல் வெற்றி கிடைக்காது, ரஹமத்து கிடைக்காது, ரஹமத்து கிடைக்காமல் வெற்றி கிடைக்காது. இங்கே அல்லாஹ் தஆலா அதையெல்லாம் சொல்லி, சில பேரு, சில ஷேக்மார்கள் இருக்கிறாங்க,
என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த அவுராதுகள், இந்த திக்ரு ஃபிக்ர்கள் எல்லாம் செஞ்சு வாங்க, நான் உங்களை கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேகுமார்கள் சில பேர் இருக்கிறாங்க. ஷேகுமார்களை பின்பற்றுவது, ஷேகுமார்களை தொடர்பு கொள்வது, அவர்களோடு சேர்ந்திருப்பது நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொள்வதற்காக வேண்டித்தானே தவிர அவர்களை நம்பி நாம் அமல் செய்யாமல் இருந்து அவர்களை நம்பி சொர்க்கம் போவதற்காக வேண்டிய அல்ல. அப்படி செய்யவே முடியாது, அப்படி போகவே முடியாது. ஆனா சில பேரு எங்க ஷைகை நீங்கள் பின்பற்றினால் நேரடியா சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவார். அவர் கடைசியில உங்களை சொர்க்கம் அனுப்பாம அவருக்கு எந்த விதமான நிம்மதியும் கிடையாது, சொர்க்கத்துக்கு அனுப்பாமல் அவர் சொர்க்கம் போக மாட்டார் என்று சொல்லப்படக்கூடிய சில ஷைகுமார்களும் இருக்கின்றார்கள். அதை கண்டு ஏமாந்து விடக்கூடாது என்பதற்கும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். எங்களை சார்ந்தவர்கள் தான் என்பதாகவும் உறவு கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்றான், அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர், பிரியமானவர், விருப்பமானவர், தகுதியானவர் யார் என்று சொன்னால் லல்லதீன தபஊஹு வஹாதன் நபியு வல்லதீன ஆமனு, அவரை யார் பின்பற்றினார்களோ அவர்கள்தான், இந்த நபியும் தான், ஈமான் கொண்ட மக்களும் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி ஈமான் கொண்டவர்களுக்குரிய சிறப்பை அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றார். இந்த உம்மத்திலே ஈமான் கொண்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியிலே உள்ளவர்கள். இப்போது நான் உரிமை பாராட்டுவதற்கு தகுதியானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை சேர்ந்தவர் தான் அப்படின்னு யூத கிறிஸ்தவர்களுக்கு தகுதியே கிடையாது என்பதையும் அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான். இங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு தந்தார்களோ, எந்த வழிமுறையை சொல்லி காட்டினோ அதிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. அதனால யூதர்களோ கிறிஸ்தவர்களோ இப்ராஹிம் ஆபிரகாம் என்பவர் எங்களை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவங்க நமக்கு உண்டு தகுதி. ஏன்னு கேட்டா நாம அந்த மில்லத்தை இப்ராஹிமில இருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கணும். அதனால் நமக்கு அந்த தகுதி இருக்கின்றது. தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் நமக்கு முன்னோடியாக இருக்கின்றார்கள் என்ற ஒரே ஒரு காரணம் மட்டுமல்ல, நாம் அமல் செய்கின்றோம், ஈமான் கொண்டிருக்கின்றோம், அமல் செய்கின்றோம். அதே அல்லாஹ் தஆலா வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பவர்களும் தான் என்பதாக சொல்லி ஈமான் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவர்களோடு தொடர்பு அதிகம், ஈமானின் காரணமாகத்தான் அவர்களுக்கு நாம் நெருக்கம் என்பதையும் அல்லாஹ் தஆலா விளக்குகின்றார். வல்லாஹு வலியுல் முஃமினீன், அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு பொறுப்பாளனாக, உதவியாளனாக இருக்கின்றான் என்பதாகவும் அந்த ஆயத்தின் கடைசியில் சொல்லுகின்றான். யார் மூமின்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா பொறுப்பானவன், அல்லாஹ் தஆலா போதுமானவன், அல்லாஹ் தஆலா உதவியானவன், அல்லாஹ் தஆலா அவருடைய காரியத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஒன்று, மூமின்கள் ஒருவருக்கொருவர் பொறுப்பாளர்கள், உதவியாளர்கள். அல்லாஹ் தஆலா பொதுப்படையாக மூமின்களுக்கு வலி என்று சொன்னால் பொறுப்பாளன், உதவியாளன், பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் என்றெல்லாம் அதற்கு அர்த்தம் உண்டு. யார் உண்மையான மூமின்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா போதுமானவன், அல்லாஹ் தஆலா அவருடைய காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர், அவர்களுடைய காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்பதை அல்லாஹ் இங்கே தெரியப்படுத்துகிறார். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மூமினான மனிதர்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு ஹதீஸிலே, கியாமத் நாளில் மூமின்கள் எல்லாம் சொர்க்கத்திலே உள்ள ஒரு பெரிய மலை, அந்த மலை பகுதியிலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியாராகிய சாரா அம்மையார் அவர்களும் இந்த மூமின்களை எல்லாம் அவரவருடைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். இந்த மூமின்களை அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த மூமின்களை எல்லாம் அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்களோடு சேர்த்து வைப்பதற்குரிய பொறுப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பார். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே வலியுல் முஃமினீன், மூமின்களுக்கு பொறுப்பாளராக ஆக்கப்படுகின்றார், மூமின்களுக்கு உதவியாளராக ஆக்கப்படுகின்றார்கள். இந்த மூமின்களை எல்லாம் அவரவருடைய பெற்றோருடன் சேர்த்து வைப்பதற்குரிய பொறுப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா தருவான், அதை நிறைவேற்றி வைப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே மூமினான மனிதர்கள் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் எல்லா மூமினான மனிதர்களையும் அவரவருடைய பெற்றோருடன், உறவினருடன் சேர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுப்பான் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி நபிமார்கள் இருக்கின்றார்களே, ஒருவர் மற்றொருவருக்கு பொறுப்பாளராக, வலியாக, உதவியாளராக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு நபி மற்றொரு நபிக்கு உதவியாளராக ஆக்கப்பட்டிருக்கின்றார்.
அது எப்படி நபி இன்னொரு நபிக்கு உதவியாளராக ஆக்க முடியும் என்று சொன்னால், அவர்கள் செய்த காரியங்களில் இருந்து பலவற்றை அல்லாஹாலா இவர்களுக்கு சொல்லி காட்டி, இவர்கள் அமல் செய்வதற்கு உதவியாக, இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு, தப்லீக் செய்வதற்கு உதவியாக அவர்களுடைய காரியங்களை அல்லாஹாலா ஆக்கி தருகின்றார். இப்ப நம்ம பார்க்கிறோம், நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஹித்மத், ஒரு சேவை. இந்த சேவைக்கு முன்னோடியாக என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய உஸ்தாதுகளோ, என்னுடைய பெற்றோரோ அல்லது மற்றவர்களோ, முன்னால் நடந்து சென்றவர்கள், முன்னால் அமல் செய்தவர்கள் எனக்கு உதவியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வழிமுறைகளை பார்த்து நான் என்னுடைய அமல்களை, என்னுடைய காரியங்களை செய்து வருகின்றேன் என்று சொன்னால், எனக்கு பொறுப்பாளராக, எனக்கு உதவியாளராக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். இருந்தாலும் கூட அவருடைய வழிமுறையை பின்பற்றி நான் செய்வதன் காரணமாக எனக்கு முன்னோடிகளாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது போன்ற நபிமார்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முன்னோடியை அல்லாஹாலா ஆக்கி வைத்திருக்கின்றான், உதவியாளரை, பொறுப்பாளரை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னலி குல்லி நபியின் உலாத்தம் மினன் நபியின், ஒவ்வொரு நபிக்கும் நபிமார்களிலிருந்து ஒரு பொறுப்பாளர் இருந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு பொறுப்பாளர், எனக்கு வலி யார் என்று சொன்னால், இன்ன வலியி மின்ஹும் அபி, அவர்களிலிருந்து எனக்கு வழியாக, எனக்கு பொறுப்பாளராக, உதவியாளராக இருக்கக்கூடியவர் என்னுடைய தந்தை கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலீலாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள். இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹீம் அல்லதீன தபஊஹு வஹாதன் நபிய்யு வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன் என்ற இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக இப்ராஹிம் ஒரு மூமின் மற்றொரு மூமினுக்கு பொறுப்பாளர், உதவியாளர். அதே போன்று நபிமார்களிலே ஒரு நபி மற்றொரு நபிக்கு உதவியாளராக இருந்தார், பொறுப்பாளராக இருந்தார், அவர் முன்னோடியாக இருந்தார். பொதுவாக எல்லா மக்களுக்கும், எல்லா மூமினுக்கும் அல்லாஹ் பொறுப்பாளராக, உதவியாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை, அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய தன்மையை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அந்த தகுதி என்ன? ஈமானை கொண்டுதான் முடியும், அமலை கொண்டுதான் முடியும். ஈமானும் அமலும் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான் என்பதாக சொல்லுகின்றார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இரண்டாம் உமர் என்பதாக சரித்திரத்திலே புகழப்பட்டவர், மிக நீதியாக, நேர்மையாக ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய சரித்திரம் மிக விரிவானது. அவர்கள் இறக்கக்கூடிய நேரத்தில் ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், கலீஃபாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் மிக ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள். கலீஃபா என்ற அந்த பொறுப்பை, ஜனாதிபதியுடைய பொறுப்பை, அமீருல் முஃமினீன் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின்னால் தங்களுடைய சுகங்கள் எல்லாவற்றையும் மறந்தார்கள், எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள், எல்லாத்தையும் துறந்தார்கள். மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மிக பயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இரவில படுக்க போகும்போது ஆலிம்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மௌத்தை பற்றி, கபரை பற்றி, மஹ்ஷரை பற்றி, கியாமத் நாளை பற்றி உள்ள செய்திகளை எல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக சொல்லும் பொழுது இவர் தேம்பி தேம்பி அழுவார். அதற்கு பிறகு படுக்கைக்கு செல்லுவார். சிறிது நேரம் படுத்திருப்பார், பிறகு எழுந்து தொழ ஆரம்பித்து விடுவார் என்பதாக அவர்களுடைய சரித்திரம் மிக உருக்கமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. தங்களிடத்தில் இருந்த அத்தனை சொத்துக்களையும் பொது சொத்திலே பைத்துல் மாலிலே சேர்த்து விட்டார்கள். அதே போன்று தங்களுடைய மனைவிக்கு இருந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களுடைய, அந்த அரசருடைய மகள், அவர்களுடைய மனைவி, அவருக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும், அவர் அணிந்திருந்த நகைகள், ஆபரணங்கள் அனைத்தையும் பைத்துல் மாலிலே சேர்த்து விட்டார்கள். எந்த விதமான பொருளும் இல்லாமல் ஒரே ஒரு ஆடையை கொண்டு வாழ்ந்திருந்தார் அவர். கடைசி நேரத்தில், மௌத்தா போகக்கூடிய நேரத்துல சில முக்கியமான மனிதர்கள் அவரிடத்துல கேட்டாங்க, நீங்க நிறைய பெரிய அரசராக இருந்தீங்க, பெரிய கலீஃபாவாக வாழ்ந்தீர்கள், நீதியாக வாழ்ந்தீர்கள், நேர்மையாக வாழ்ந்தீர்கள், உங்க மக்களுக்கு ஒண்ணுமே சொத்தெல்லாம் இல்லாம விட்டு செல்றீங்களா, எல்லாத்தையும் ஏழைகளாக, அனாதைகளாக விட்டு செல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஏன்னா எந்த சொத்தும் கிடையாது, எல்லாத்தையும் பைத்துல் மால்ல சேர்த்துட்டார். எந்த விதமான சொத்துக்களும் இல்லாமல் விட்டு செல்லுகின்றீர்களே உங்களுடைய மக்களை என்பதாக கேட்டபொழுது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான், உதவியாளனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றான். அந்த ஆயத்தை அவர்கள் வாசித்து காட்டி சொன்னார்கள், என்னுடைய மக்கள் சாலிஹீன்களாக இருந்தால், நல்லடியார்களை சார்ந்தவர்களாக இருந்தால், உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்வதாக குர்ஆன்ல வாக்களிக்கிறான். அப்புறம் எனக்கு என்ன பயம்? சொத்து இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? சொத்து இருந்தா தேவையில்லாத ஒண்ணு. என்னுடைய மக்கள் நல்லடியார்களாக இருந்தால், சாலிஹீன்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வதாக வாக்களிக்கின்றான். சாலிஹீன்களாக இல்லையானால், நல்ல மனிதர்களாக என்னுடைய குழந்தைகளுடைய மக்கள் இல்லையானால் அவர்களுக்கு நான் சொத்தை விட்டுட்டு போறேன் என்ன அவசியம் இருக்கு? சொத்து, காசு, பணம் விட்டுட்டு போறதா அப்படின்னா நல்ல மனிதனா இருந்தா, நல்ல குழந்தைகளா இருந்தா பரவாயில்ல.
நல்ல குழந்தைகளா இருந்தா அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்றான், அப்புறம் எனக்கு கவலையே கிடையாது. நல்ல குழந்தைகளாக இல்ல அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னு கேட்டா அவர்களுக்கு சொத்தை விட்டு போக வேணும்னு அவசியமே கிடையாது என்று பதிலளித்தார்கள். ஆக மோமீன்களாக இருந்தால் அல்லாஹால நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான். நல்லடியார்களாக இருந்தால் அல்லாஹால பொறுப்பேற்று, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம் பெரும்பாலும் மனிதர்கள் என்ன பண்றாங்க, நம்முடைய சந்ததிக்கு வேண்டும், நம்முடைய மக்களுக்கு வேண்டும், மனைவிக்கு வேண்டும் என்று தேடி வைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆனா மக்களும் மனைவியும் இவர்களுக்கு பின்னால் எப்படி வாழுகின்றார்கள் என்று இவருக்கு தெரியாது. எப்படி வாழ்றாங்க, எத்தனையோ உதாரணங்கள், எத்தனையோ நிலைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆக நல்லடியார்களாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான். அது பொருளின் மூலமாகத்தான் அந்த பொறுப்பு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பொருள் இருந்தால்தான் அவர்களை அல்லாஹால காப்பாற்றுவார், இல்லாவிட்டால் அவர்கள் நிர்கதியாக ஆகி விடுவார்கள் என்பதும் கிடையாது. அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டால் இந்த பொருள்கள் அனைத்தை விட மிகச்சிறந்த அந்தஸ்தை அவர்களுக்கு அல்லாஹால அளித்து விடுவார். அதையும் அல்லாஹால இங்கே சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆயத்து இறங்கியதற்கு காரணம் முன்னால் சொல்லப்பட்டது, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொந்தம் கொண்டாடினார்கள், நாங்க தான் அவங்களுக்கு ரொம்ப தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதற்கு பதில் சொன்னார். அதே நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கியதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மக்காவிலே ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். குறைஷியர்கள், குஃபார்கள் முஸ்லிம்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 4வது ஆண்டு ஒரு சில முஸ்லிம்களை அபிசீனியா, ஹபஷா என்ற அந்த நாட்டுக்கு அனுப்பினார்கள். இங்க ரொம்ப தொந்தரவா இருக்குது, நீங்க அந்த நாட்டிலேயாவது போய் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு வாங்க என்பதாக சொல்லி ஒரு 10-20 நபர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சில சஹாபாக்களை அனுப்பினார்கள். அந்த சஹாபாக்கள் அங்க போய் இருந்தாங்க. அங்க போய் சில நாட்களிலேயே அவர்களுக்கு ஒரு செய்தி, தவறான ஒரு செய்தி கிடைத்தது. இந்த முஷ்ரிக்கீன்கள், மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அதாவது முஸ்லிம்களுக்கும் ஒரு சமாதான உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. அதனால 2 பேருக்கு எந்த விதமான சண்டை சச்சரவு கிடையாது, யார் வேணாலும் அவங்க மார்க்கத்துல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. ஒரு தவறான தகவல். உடனே அந்த போன சஹாபாக்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, 10-20 பேர். இங்க வந்து பார்த்தா நிலைமை வேற மாதிரி இருக்கு. உண்மையில அப்படி கிடையாது. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 7வது வருஷத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஷ்ரிக்கீன்களுடைய துன்பங்கள் அதிகமாக ஆக்கப்பட்ட காலத்திலே யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்களை அந்த முஷ்ரிக்கீன்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள், சரித்திரம் நமக்கு தெரியும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அந்த அபிசீனியா நாட்டுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சஹாபாக்களை அனுப்பினார்கள். 83 ஆண்கள் 18 பெண்கள் கொண்ட ஒரு குழு. இவங்க எல்லாம் சேர்ந்து அபிசீனியாவுக்கு போலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கொடுத்தாங்க. இது முதல் ஹிஜ்ரத் என்பதாக சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 13வது ஆண்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகின்றார்கள். இது 7வது ஆண்டு நடந்த நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த முஸ்லிம்கள் பலவிதமாக முறையிட்டுக் கொண்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், இப்படி எல்லாம் எங்களை தொந்தரவு செய்யறாங்களே, நாங்க ஏதாச்சும் வேற நாட்டுக்கு போயிடலாமா, அங்க போய் வாசம் செய்யலாமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு வருவதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். தாங்களா தங்களுடைய இஷ்டத்திற்கு அதை சொல்ல முடியாது, நீங்க போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்க முடியாது. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். உத்தரவு வந்தது, போக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக 83 ஆண்களும் 18 பெண்களும் அந்த குழுவிலே சென்றார்கள். அந்த நாட்டுல அந்த ஹபஷா, அபிசீனியா நாடு இருக்கின்றதே, இப்ப அதனுடைய தலைநகர் எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லப்படுது, அந்த நாட்டுக்கு போனாங்க. அங்க நஜ்ஜாஷி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர் ஆட்சி செய்து வந்தார். அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், ரொம்ப நீதியாளர், நேர்மையாளர் என்பதாக புகழப்பட்டவர். அவருடைய ஆட்சி மிக நேர்மையாக, நீதியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதால் இந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த நாட்டுக்கு, அந்த அபிசீனியா நாட்டுக்கு போன பின்னால இந்த மக்காவில் உள்ள முஷ்ரிக்கீன்கள், காபிர்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்தார்கள். என்ன, ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட போயிட்டாங்களே இங்கிருந்து, அந்த நாட்டுல போய் அவங்க பிரச்சாரம் செஞ்சு அங்கேயும் இஸ்லாத்துல மக்களை எல்லாம் கொண்டு வருவதற்காக, இந்த புதிய மார்க்கத்தை உண்டாக்குறதுக்காக போயிட்டாங்க போட்டு, அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஜஹலை போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி அவங்களை திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும். எப்படியாவது அவங்களை அந்த நாட்டுக்கு, வெளிய நாட்டுக்கு விடக்கூடாது. நம்ம ஊர்லயே வேண்டாம், ஏதாச்சும் கலாட்டா பண்ணிட்டு போகட்டும், வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஒரு 2 மனிதர்களை தயார் செய்து அங்க அனுப்புனாங்க. அம்ர் இப்னு ஆஸ் அவர் பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உமாரத் இப்னு அபீ முஈத் என்று மற்றொருவர். இந்த 2 பேரையும் அந்த
அபிசீனியா நாட்டுக்கு ஏராளமான ஹதியாக்கள் அந்த மன்னருக்கும் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள், பாதிரிகள் இவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக நிறைய பொருள்களை எல்லாம் ஹதியாவாக எடுத்துக்கொண்டு அந்த 2 பேரையும் அங்க அனுப்புறாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த ஹதியாவை கொடுத்து மன்னரிடத்துல போய் பேசி, நஜ்ஜாஷி இடத்துல இந்த மாதிரி எங்க நாட்டுல குழப்பங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு சில மனிதர்கள் இங்க வந்துட்டாங்க, அவங்க எங்க நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களை நீங்க திருப்பி அனுப்பணும் என்பதாக சொல்லி அவர்களை கையோடு கொண்டு வருவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து இந்த 2 பேரையும் அனுப்புறாங்க இந்த குறைஷியர்கள். அந்த 2 பேரும் அங்க போனாங்க. போய் இதற்கு முன்னதாக அந்த சஹாபாக்கள் அங்க போய் ஒரு இடத்துல தங்கி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டுல. இது அரசருக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ தெரியாது. இந்த 2 பேரும் போய் என்ன பண்ணாங்க, முதலாவதாக அந்த பாதிரிமார்களை பார்த்தாங்க, கிறிஸ்தவ பாதிரிமார்கள். பொதுவாக பாதிரிமார்கள் முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பாதிரிமார்கள் அப்படின்னு போட்டா கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. லஞ்சமாக காசு கொடுத்துட்டா, ஏதாவது ஹதியாக்கள் கொடுத்துட்டா அவங்க எந்த சட்டத்தை எப்படி வேணாலும் மாத்தி கொடுப்பாங்க. அதை பத்தி எந்த விதமான தயக்கமும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்திரமே அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் அவர்களுக்கு கிடையாது. அதனால முதலாக அந்த பாதிரிகளை போய் பார்த்து அவர்களுக்கு வேண்டிய ஹதியாக்கள் காசுகள்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்க நாட்டுல இருந்து சில பேர் மதம் மாறி இங்க வந்துட்டாங்க, அவங்களை எங்களிடத்துல ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கிறது அப்படின்னு சொன்னா அரசர் மூலமாகத்தான் அது நிறைவேற்றப்படணும். அதனால நீங்க அரசர்கிட்ட நீங்க அரசருக்கு நெருக்கமானவர்கள், அரசரிடம் நீங்க சிபாரிசு செய்யணும். இந்த மாதிரி அந்த நாட்டு மக்கள் இருந்து ஓடி வந்துட்டாங்க, அவங்களை இந்த வந்திருக்காங்களே இவங்களோடு சேர்த்து அனுப்பணும், இவங்க குறைஷி குலத்தினுடைய பெரிய மனிதர்கள் அப்படின்லாம் சொல்லி எங்களை பத்தி புகழ்ந்து அரசரிடத்துல அந்த மக்களை கூப்பிட்டு அவங்களை எல்லாம் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், அங்க கூட்டிட்டு போகணும், இதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும், இந்த ஹதியா வச்சுக்க என்று சொல்லி கொடுத்தாங்க. அதான் நடக்குது இப்போ. அது அந்த காலத்திலே இருந்து வருது, ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்குது. காசை கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிறது. அப்ப பாதிரிமார்களிடத்துல சொன்ன உடனே சரி நாளைக்கு நீங்க அரசு சபைக்கு வாங்க, நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்ட்டாங்க அந்த ஆளு. மறுநாள் அரசர் சபைக்கு போனாங்க. அங்க உள்ள வழக்கம் அப்படின்னு கேட்டா, அரசு சபைக்கு முன்னால போன உடனே அரசருக்கு முதலாவதாக சஜிதா செய்து தங்களுடைய மரியாதையை தெரியப்படுத்திக் கொள்வது, அரசருக்கு சஜிதா செய்வது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் சஜிதா செஞ்சாங்க, அரசருக்கு தங்களுடைய மரியாதையை தெரியப்படுத்தினாங்க. நாங்க இங்க மாதிரி மக்காவில இருந்து வந்திருக்கிறோம், குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள், எங்கள் நாட்டுல இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், முகமது என்று பெயர் உள்ள ஒரு மனிதர் புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து மக்கள் எல்லாம் வழிகெடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மார்க்கத்தை பின்பற்றிய சில மனிதர்கள் இங்க ஓடி வந்துட்டாங்க, எங்களுக்கு தெரியாம எங்க நாட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க, அவங்களை எங்க இடத்துல ஒப்படைக்கணும்னு கேட்கறதுக்காக வேண்டி நாங்க இங்க வந்திருக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்படியா, அவங்க யாரும் இதுவரைக்கும் நமக்கு தெரியாத, தகவல் தெரியாது. உடனே அந்த அங்க இருக்கக்கூடிய ஹாதிம் சேவகர்கள் மூலமாக அவங்களை கொண்டு வரும்படியாக உத்தரவிட்டார். அதே மாதிரி அங்க போய் சொன்ன உடனே அந்த சஹாபாக்களுடைய குழுவுக்கு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஜாஃபர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரர். அவரும் இன்னும் சில சஹாபாக்களும் நாங்க போய் பேசிட்டு வர்றோம் அரசரிடத்தில் என்பதாக சொல்லி அதை கூப்பிட்டு அனுப்பணும்னு அங்க வந்தாங்க. வந்த உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அரச சபையில வாசல்ல நுழையக்கூடிய நேரத்தில சலாம் சொல்லி கொண்டு நுழைந்தார். அந்த சலாம் சொல்லுவது ஒரு விதமான சப்தம் போன்று அவர்களுக்கு தெரிந்தது. இவர்கள் சலாம் சொல்லிக் கொண்டு நுழைந்தார்களே தவிர அங்க உள்ள வழக்கப்படி சஜிதா செய்யவில்லை அரசருக்கு. இந்த வந்திருந்த இந்த குறைஷி மனிதர்கள் இந்த 2 பேரும், அம்ர் இப்னு ஆஸும் அந்த உமாரா என்பவரும் அரசரிடத்தில் சொன்னாரு, இந்த பாருங்க அரசரே, இவங்க இப்படித்தான் செய்வாங்க, அரசர்களுக்கு மரியாதை செய்யறதே கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க. அதனால பாருங்க உங்க முன்னாலே உங்களுக்கு சஜிதா செய்யாம வந்து நிக்கிறாங்க என்பதாக சொல்லி கோல் மூட்டினாங்க இந்த ஆளு. அப்ப அந்த அரசர் கேட்கிறாரு, நீங்கள் ஏன் சஜிதா செய்யவில்லை அப்படின்னு சொல்லி, நீங்க ஏன் எனக்கு சஜிதா செய்யவில்லை இங்க வந்த உடனே. அப்ப ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அரசரே, நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவதற்கு முன்னால சில விஷயங்களை உங்களிடத்துல தெரியப்படுத்த விரும்புகின்றேன் என்று சொல்லி அவர் சொல்றார். நாங்கள் அறியாமையில் இருந்தோம், கற்களையும் முட்களையும் கண்ட பொருள்களை எல்லாம் நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம். எதை வணங்குவது எதை வணங்கக்கூடாது என்ற பாகுபாடு இல்லாம எல்லா பொருளையும் வணங்கிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான சுமூகமான நிலையும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அடிதடி சண்டைகளிலே நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். நாங்கள் அறியாமல் மூழ்கி இருந்தோம். எங்களுக்கு மத்தியிலே நிம்மதியான வாழ்க்கை என்பதே கிடையாது. ஒருவர்
வாழ்வதற்காக வேண்டி பிறரை அழிக்கக்கூடிய விஷயத்திலே எந்த விதமான தயக்கம் காட்டாதவர்களாக இருந்தோம். இப்படி பல்வேறு தீமைகளுக்கு உள்ளாகி இருந்தோம். அந்த நேரத்திலே எங்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹத்தாலா எங்களிடத்தில் அனுப்பி வைத்தார். அவருக்கு பெயர்தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர். அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய கொள்கைகளை எல்லாம் தவறானது என்பதாக விளக்கி காட்டி நேர்மையான கொள்கை எது என்பதை எங்களுக்கு போதித்தார். நாங்கள் ஒரே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதாக எங்களுக்கு போதித்தார். இந்த கல்லும் கரடும் மண்ணும் இந்த புல்லும் இவைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல என்பதாக எங்களுக்கு போதித்தார்கள். நாங்கள் அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு ஒரே தெய்வத்தை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக, தகுதி பெற்றவர்களாக நாங்கள் ஆனோம். எங்களுக்கு மத்தியிலே இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன. நாங்கள் எல்லாம் ஒரே விதமான சகோதரர்களாக ஆக்கப்பட்டு எல்லா மனிதர்களும் மிக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. யார் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் மிக எளியவர்களாகவே ஆரம்ப கட்டத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் தரப்பட்டன. நாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டியும் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதற்காக வேண்டியும் எல்லா தெய்வங்களையும் விட்டு ஒரே தெய்வத்தை நாங்கள் வணங்கியதின் காரணத்தினாலும் இந்த மனிதர்கள் எல்லாம் எங்களை துன்புறுத்தினார்கள். அந்த துன்பம் மிக பயங்கரமான துன்பமாக இருந்தது. மிக கொடூரமாக நாங்கள் நடத்தப்பட்டோம். மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டோம். ஆகவே அந்த வேதனை தாங்க முடியாத சூழ்நிலையிலே எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஒரே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் உங்களுடைய நாட்டை தேடி உங்களுடைய நாட்டிலே அடைக்கலமாக நாங்கள் வந்து இப்பொழுது நுழைந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்திலே அல்லாஹ்வை தவிர, அந்த ஒரே அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் தலை வணங்கக்கூடாது என்பதாக எங்களுக்கு எங்களுடைய நபி சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே மனிதர்களாகிய உங்களுக்கு முன்னால் நாங்கள் தலை வணங்க முடியாது என்பதாக சொன்னார். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நீண்ட பிரசங்கம் செய்தார்கள். அதை கேட்ட அந்த நஜ்ஜாஷி என்ற மன்னராகிறவர் சந்தோஷப்பட்டார், மிக சந்தோஷப்பட்டார். பிறகும் அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் நஜ்ஜாஷி சொன்னார், அந்த அரசர் சொன்னார், நீர் சொல்லுவது மிக முற்றிலும் உண்மைதான், உண்மையான விஷயம்தான். இதே மாதிரி தான் எங்களுடைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, தௌராத்திலும் இன்ஜீலிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதாக அவர் சொன்னார். அதற்கு பிறகு அரசர் அவர்களே, இதோ வந்திருக்கக்கூடிய இந்த இருவரிலே யாராவது ஒருவர் மட்டும் பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள், நான் கேட்பதற்கு அவர் பதில் சொல்லட்டும். நான் கேட்கின்றேன், அவர் பதில் சொல்லுவார், நீங்கள் அந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். சரி என்பதாக சொல்லி அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை பேசுமாறு அரசர் கட்டளையிட்டார். இப்பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தோமா, சுதந்திரவான்களாக இருந்தோமா என்பதாக கேட்டார். நாம் எல்லாம் சுதந்திரவான்கள் தான், நீங்கள் எல்லாம் சுதந்திரவான்களாகத்தான் இருந்தீர்கள் என்பதாக அவர் பதில் சொன்னார். நாங்கள் எப்பொழுதாவது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் மனிதர்கள் யாரிடத்திலாவது சண்டை சச்சரவுகள் செய்திருக்கின்றோமா என்பதாக கேட்டார். இல்லை என்பதாக சொன்னார். எந்த மனிதருடைய பொருளையாவது நாங்கள் அபகரித்திருக்கின்றோமா, முன்னால் நாங்கள் எப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோமோ அதே மாதிரி எங்களுடைய இஸ்லாத்திற்கு பின்னால் நாங்கள் யாருடைய சொத்தையாவது அபகரித்திருக்கின்றோமா, யாருடைய பொருளையாவது சூறையாடி இருக்கின்றோமா என்பதாக கேட்டார். இல்லை என்பதாக சொன்னார். இப்படியே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதற்கு இல்லை இல்லை என்பதாகவே பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் அவர். இதை கேட்ட அந்த நஜ்ஜாஷி ஆகிறவர் மிகுந்த சந்தோஷப்பட்டு, சரி, அந்த பாதிரிகளிலே மிக உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள், மிகச் சிறந்தவர்கள், கல்விமான்கள், வேதத்தை படித்தவர்கள், வேதத்தை முற்றும் உணர்ந்தவர்கள், கற்றுணர்ந்தவர்கள் ஆகியவர்கள் எல்லாம் அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய நகரம் அடிக்கப்பட்டது, சப்தம் கொடுக்கப்பட்டது. ஊரில் உள்ள பல பிரமுகர்களும் அந்த பாதிரிமார்களும் மிகப்பெரிய அறிஞர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். மிகப்பெரிய கூட்டம் அந்த அரண்மனையிலே சேர்ந்து விட்டது. அவர்களை பார்த்து, அந்த அறிஞர்களை பார்த்து, வேதங்களை கற்றவர்களை பார்த்து, பாதிரிகளை பார்த்து அந்த அரசர் நஜ்ஜாஷி கேட்கின்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்போது நம்முடைய இந்த காலத்திற்கும் மத்தியில் யாராவது ஒரு நபி வருவார் என்பதாக நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார். ஆம், ஒரு நபி வருவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதாக எல்லோரும் ஒன்றாக சொன்னார்கள். அவர் இன்னென்ன அடையாளங்கள் உள்ளவர், அவருடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவா? ஆம், அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர் இப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளவர் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
அவர் இந்த நாட்டிலே தோன்றுவார் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதாகவெல்லாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வருகையை பற்றி உள்ள விளக்கங்களை சொல்லி காட்டினார்கள். அந்த நபியை பின்பற்றியவர்கள் தான் இவர்கள் என்பதாக இந்த நஜ்ஜாஷி ஆகிறவர் சொன்னார். பிறகு அந்த நஜ்ஜாஷி ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார். இப்பொழுது அந்த யூத பாதிரிகளின் மூலமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபிதான், அவர்களை பின்பற்றக்கூடிய வழியும் உண்மைதான் என்பதை அங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிவிப்பதற்காகவே இந்த ஏற்பாட்டை செய்தார். அந்த பாதிரிகளுடைய வாய்மொழியின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான நபி என்பதாக ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும், அதை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊரில் உள்ள எல்லா மக்களையும் ஒன்று கொண்டு பாதிரிமார்கள் சிலர் வந்து நாளைக்கு அரசரிடத்தில் வந்து சொல்லுகின்றோம் என்று சொன்னார்களே, அவங்க எல்லாம் பேசாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த விதமான பதிலும் சொல்ல முடியல. இப்போ இவர்களை மறுத்து சொல்லக்கூடிய வழியும் இல்லை. ஏனென்றால் அவர்களோட பெரிய பாதிரிமார்கள் இப்பொழுது வந்து ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இந்த மாதிரி தௌராத் என்ற அந்த வேதத்தில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதால் அதனால எதுவுமே பேச முடியல. பிறகு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த நஜ்ஜாஷி அரசர் கேட்கின்றார், சரி உங்களுடைய நபி இருக்கின்றாரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் என்ன உங்களுக்கு கட்டளை இடுகின்றார், என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தருகின்றார் அப்படின்னு கேட்டார். அப்ப ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த அக்லாக் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். அங்கே எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்களே, அவர்கள் மனிதர்களோடு அழகான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்க கூடாது என்பதாக சொல்லுகின்றார். உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார், கட்டளையிடுகின்றார். யதீம்களை அனாதைகளை ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். பக்கத்து வீட்டுக்காரோடு உறவாக இருக்க வேண்டும், மற்ற மனிதர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக கட்டளையிடுகின்றார். நல்ல குணங்கள் எது இருக்கின்றதோ அந்த நல்ல குணங்கள் அனைத்தையும் எங்களுக்கு போதிக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். இந்த கல் கரடுகள் மரம் மட்டைகள் ஆகியவற்றை வணங்கக்கூடாது, அல்லாஹுடைய படைப்புகள் எதையும் வணங்கக்கூடாது என்பதாக கட்டளையிட்டு அல்லாஹ் ஒருவனையே நாங்கள் வணங்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார், எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவக்கூடிய சில விஷயங்கள், அவருடைய குணநலங்கள் ஆகியவற்றை பற்றி எல்லாம் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விரிவாக சொல்லி காட்டினார்கள். அப்போ அந்த உங்களுக்கு வேதம் இறக்கப்பட்டிருக்கின்றதா என்பதாக கேட்டார். ஆம், எங்களுக்கு குர்ஆன் என்று ஒரு வேதம் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதாக சொன்னார். அந்த நபியின் மீது அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கின்றான் என்பதாக. அப்போது குர்ஆன் முழுமையாக இறங்கவில்லை, அதனால குர்ஆன்ல இருந்து கொஞ்சம் ஒரு பகுதி வந்திருக்கு. சரி, அந்த நபிக்கு இறக்கப்பட்ட உங்களுடைய அந்த வேதத்திலிருந்து ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, வாசித்து காட்டுவீராக அப்படின்னு சொல்லி நஜ்ஜாஷி கேட்கிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்திலிருந்து ஒரு சில ஆயத்துகளை வாசித்து காட்டினார்கள். அதே மாதிரி சூரத்து ரூம் என்பதிலிருந்து சில ஆயத்துகள், இதையெல்லாம் வாசித்து காட்டினார்கள். வாசித்து காட்ட அந்த ஆயத்துக்களை வாசிக்க அந்த நஜ்ஜாஷி அழுதுகிட்டே இருந்தார். அழுது அவருடைய தாடியின் கீழே அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. சரி, இன்றைக்கு சபை கலையலாம், நீங்கள் இந்த நாட்டிலே அவையும் உள்ளவர்களாக அடைக்கலம் பெற்றவர்களாக நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், உங்களுக்கு யாரும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டாங்க என்பதாக சொல்லி அனுப்பிவிட்டார். அதாவது இந்த குறைஷியர்களுடைய இந்த 2 பேர் வந்தாங்கல்ல, லஞ்சம் கொடுத்து அவர்களை அழைத்து போவதற்கு அவருடைய எந்த காரியம் செல்லுபடியாகல, எல்லாரும் போயிட்டாங்க. போன பிறகு இது என்ன, எப்படி நாங்க நம்ம என்ன நினைச்சோம் அதுக்கு நேர் மாத்தமா போச்சு. நம்ம எதை நினைச்சோமோ இந்த அரசரிடத்துல சொல்லி இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போயிடலாம், கூட்டு போயிடலாம், இந்த இஸ்லாத்தை இந்த ஊர்லயும் பரப்பாமல் ஆக்கிவிடலாம் அப்படின்னு நினைச்சுமே இது முடியலையே என்பதாக சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டே சென்றார்கள் அந்த 2 பேரும். பிறகு என்ன வழி, இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் தந்திரம் செஞ்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசனை செஞ்சாங்க. சரி, மறுநாள் நாளைக்கு போய் அரசர்கிட்ட இப்படி சொல்லுவோம், அரசரே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈசா நபி இருக்கின்றாரே, அவரை வந்து இவங்க திட்டுறாங்க இந்த ஆளுங்க, இந்த முஸ்லிம்கள்லாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி மறுநாள் அந்த யார் இவர்கள் ஹதியா கொடுத்தாங்க அந்த பாதிரிகாரர்களையும் கூட்டிட்டு போய் அரசரிடத்துல இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி என்பதாக ஒத்துக்கொள்வதில்லை, அவரை திட்டுகின்றார், நீங்கள் வணங்கக்கூடிய நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈசாவை பற்றி இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்பதாக மிகைப்படுத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த முஸ்லிம்கள் திட்டுவதாகவும் அவர்களை குறை சொல்லுவதாகவும் தவறாக சொல்லி காட்டுவதாகவும் அந்த நஜ்ஜாஷி இடத்துல சொன்னாங்க. அப்படியா, திரும்பவும் கூட்டுவாங்க அவங்களை.
அதே மாதிரி மறுநாள் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சில சஹாபாக்களும் வந்தாங்க. எல்லாரும் 83 பேரும் அல்ல, ஒரு சிலர் வந்தாங்க. வந்தவுடன் நேற்று எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி சலாம் சொல்லி அங்க வந்து உட்கார்ந்தாங்க. நஜ்ஜாஷி கேட்டார், ஈசாவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரெண்டே வாசகத்துல ரெண்டே வார்த்தைகளை சுருக்கமாக ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா ஹுவ அப்துஹு வ ரசூலுஹு, அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்னார். இதை பற்றி ஈசாவை பற்றி உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆன்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே சூரத்தை மரியமுடைய அந்த அத்தியாயத்தை ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பருவமடைந்த நேரத்திலே அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயத்துகளிலே அவர்களுக்கு அந்த கர்ப்பம் ஏற்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய சுப செய்தியை சொன்னது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேசியது ஆகிய அந்த சம்பவங்களை அல்லாஹ் தஆலா அழகாக சூரத்து மரியமிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த சூரத்து மரியமை படிச்சுக்கிட்டே வந்தார். அவர் ஓதிக்கொண்டு வர வர அவர் அழ ஆரம்பித்தார். நஜ்ஜாஷி கடுமையாக அழுதார். கடைசியாக சொன்னார், அந்த நஜ்ஜாஷி சொன்னார், இதை ஓரளவு சூரத்து மரியமில ஒரு 2 ஐன் ஓதி முடித்த உடனே அவர் அழுது கொண்டிருந்தால் அழுவதை நிறுத்திவிட்டு சொன்னார், வல்லாஹி மா ஜாதல் மஸீஹு அலா மா தகூலூன். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் எப்படி சொன்னீர்களோ அதை விட ஒரு அணுவளவும் கூட அதிகமாக கிடையாது, அப்படித்தான் என்பதாக சொன்னார். நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே போலதான் ஈசா. நீங்க சொன்னீங்களா ஈசாவை திட்டுறதாக, எங்க திட்டுறாங்க அவங்க? ஈசா எப்படி இருந்தாரோ அப்படித்தான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அல்லாஹ்வுடைய அடிமைதான், அவர் வணக்கத்திற்குரியவர் அல்ல என்பதாக அந்த நஜ்ஜாஷி உடனே சொன்னார். இந்த பாதிரிமார்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியா போச்சு. ஏன்னா இவ்வளவு நாளா ஈசாவை தான் வணங்கிட்டு இருக்கிறதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள்லாம் ஈசாவை வணங்குறதாக, ஈசா கடவுளுடைய குமாரன் அல்லது கடவுள் என்பதாக அல்லது தாலில் தலாத்தா, 3ல் 3வது நபர் என்பதாக சொல்லி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நஜ்ஜாஷி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம். பிறகு நஜ்ஜாஷி அந்த அரசர் சொன்னார், அந்த மூமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து சொல்லுகின்றார், ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, நீங்கள் இந்த நாட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் இருக்க விரும்புகின்றீர்களோ அவ்வளவு காலத்துக்கு நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளுக்கும் அரசாங்கத்திற்கு உங்களுக்கு செய்து தரப்படும். எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்க யாராவது உங்களை திட்டினால், யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்களை நான் கவனித்துக் கொள்ளுகின்றேன் என்பதாக சொல்லி அனுப்பினார். பிறகு சொன்னார், நஜ்ஜாஷி என்ற அந்த அரசர் சொல்லுகின்றார், எனக்கு இந்த அரச பாரம், அரசனாக நான் இருக்கக்கூடிய இந்த பொறுப்பு மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் உடனடியாக அந்த நபியிடத்திலே வந்து, உங்களுடைய தோழரிடத்திலே வந்து நான் அவருடைய பணியாளனாக நான் மௌத்தாகும் வரைக்கும் வேலை செய்ய காத்திருக்கின்றேன் என்பதாக சொன்னார். ஆக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நஜ்ஜாஷி அரசர். அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு அவர் இறந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு இடையிலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விட்டார்கள். ஹிஜ்ரத் மதீனாவுக்கு சென்று அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற பின்னால் இந்த ஹபஷாவுக்கு, அபிசீனியாவுக்கு வந்த இந்த முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையிலே. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள், மூமின்கள் எல்லாம் பலரும் சென்று விட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டு இந்த 83 ஆண்கள் 18 பெண்கள் இருந்தார்களே இந்த குழு அப்படியே மதீனாவுக்கு அங்கிருந்து அப்படியே சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் இடத்திலே சொல்லுகின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என்னுடைய சகோதரர்களிலே ஒருவர் இன்று இறந்து விட்டார், அவர்தான் நஜ்ஜாஷி என்பதாக சொல்லி காட்டி எல்லோரும் வாருங்கள் என்பதாக அழைத்து சென்று ஜன்னத்துல் பக்தியிலே வைத்து அந்த நஜ்ஜாஷிக்காக வேண்டி அவர் இறந்து விட்டார் என்பது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி அவருடைய ஜனாசாவுக்காக வேண்டி தொழுகை நடத்தினார்கள். ஜன்னத்துல் பக்தியில் வைத்து, அவர் இறந்தது அபிசீனியாவிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஜன்னத்துல் பக்தியில் வைத்து அவர்களுக்காக தொழுகை நடத்தினார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த சம்பவம் எதற்காக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், இந்த நஜ்ஜாஷி இடத்திலே இந்த முஸ்லிம்கள் போய் இப்படி பேசி அவர்கள் அங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் நீங்கள் நிம்மதியாக தங்கலாம், உங்களை யார் ஏசினாலும் திட்டினாலும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் நான் அவர்களை கவனித்துக் கொள்கின்றேன் என்று நஜ்ஜாஷி சொன்னாரே, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹீம் அல்லதீன தபவு வாதன் நபி, வாசிக்கப்பட்ட ஆயத்.
இந்த ஆயத்தை இறங்கியதற்கு இது ஒரு காரணம். அதனால இந்த சம்பவம் சொல்லப்பட்டது. ஆக இங்க நஜ்ஜாசி, அதாவது நஜ்ஜாசியுடைய அந்த சம்பவம், நஜ்ஜாசி என்ற அந்த மனிதர், அந்த அரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர முடியவில்லை. அவர் கடைசி காலத்திலே தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து தன்னுடைய மகனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மதீனாவுக்கு அனுப்பியதாக ஒரு வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அரசருடைய பெயர் நஜ்ஜாஷி என்று சொன்னால் அந்த நாட்டிலே வரக்கூடிய மனிதர்கள் அரசருக்கெல்லாம் பெயர் நஜ்ஜாஷி, அவருக்கு பெயர் அஸ்ஹமா என்பதாக சொல்லப்படும். அவருடைய மகனிடத்தில் ஒரு கடிதத்தை கொடுத்து, யா ரசூலல்லாஹ், நான் அரச பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தால் தங்களிடத்தில் வர முடியவில்லை, என்னுடைய காலம் இப்படியே முடிந்து விட்டது, நான் தங்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன், தாங்கள் சொல்லக்கூடியவற்றை கொண்டும் ஈமான் கொண்டு விட்டேன், ஆகவே என்னுடைய மகனை உங்களிடத்தில் அனுப்பி வைக்கின்றேன் என்பதாக சொல்லி அந்த கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்பினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே அந்த நஜ்ஜாஷி இறந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அவருக்காக தொழ வைத்தார்கள். அப்படி தொழ வைத்தது அந்த நிகழ்ச்சியை கொண்டுதான் காயிபு ஜனாசா என்பது தொழலாம். அந்த அஸ்ஹமா என்ற அந்த நஜ்ஜாஷி என்பவர் அபிசீனியாவிலே இறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே தொழ வைத்தார்கள். ஜனாசா இங்கே இல்லை, தொழ வைத்த இடத்திலே இல்லை. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மறைவாக ஆக்கப்பட்ட அந்த ஜனாசாவுக்கு தொழ வைத்திருக்கின்ற காரணத்தால் காயிப் ஜனாசா தொழுவது கூடும் என்பதாக சட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனபி மதஹ்பின்படிக்கு காயிப் ஜனாசா கூடாது. அதற்கு என்ன காரணம் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், நஜ்ஜாஷி என்ற அந்த அரசருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார், இப்படி நஜ்ஜாஷி இறந்துட்டாரு, அவருக்கு தொழ வைன்னு சொல்லி காட்டினார். அது குசூசி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு தன்மை. அது மற்றவர்கள் யாரும் அப்படி செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில தொழ வைக்காம ஏன் அங்க ஜன்னத்துல் பக்கீல போய் தொழ வச்சாங்க அப்படின்னு கேட்டா, அந்த நஜ்ஜாஷியுடைய ஜனாசாவை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண் முன்னால் காட்டினார். கண்ணுல முன்னால இருக்கிறது போல இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆகவே முன்னால் இருக்கக்கூடிய ஜனாசாவை தொழு வைப்பது ஆகும் எப்படி ஆகுமாக்கப்பட்டிருக்க, அதே போல நஜ்ஜாஷிக்கு தொழ வைத்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால காயிப் ஜனாசா கூடாது என்பது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய விளக்கம். ரெண்டும் ஜாயிஸ் தான், ரெண்டுக்கு சட்டத்துல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. அவர் தப்பு செஞ்சாரு, அவர் தப்பு செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவருடைய ஆய்வின்படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் அது. சரி, இங்கே இன்ன ஹவுலன் நாஸில் அல்லதி நத்தபஹு வஹாதன் நபியு வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன் என்ற ஆயத்து இந்த நேரத்தில் இறக்கப்பட்டது என்பதாகவும் ஒரு இறக்கப்பட்டதற்குரிய ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த யூதர்கள் இப்படி இந்த ஆயத்து இறங்கிய பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்க தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்படி சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச்செடுத்து, நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொந்தக்காரங்க, ரொம்ப உரிமைப்பட்டவங்க, அவங்கதான் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படல. சரி, எப்படியாவது இந்த ஆளுகளை, இந்த முஸ்லிம்களை இந்த இஸ்லாத்தை விட்டு கழட்டணும் ஆள அப்படிங்கிறதுக்காக பல உபாயங்கள் செஞ்சாங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த பிடிவாதம் வந்துருச்சுன்னு சொன்னா, அவங்க என்ன கொள்கையில் இருக்கிறாங்களோ தப்புன்னு தெரிஞ்சாங்க கூட அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, தாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மேலும் மேலும் தவறு செஞ்சுக்கிட்டே போவாங்க. அவங்க பாட்டுக்கு தப்ப செஞ்சுக்கிட்டே போவாங்க. தப்புன்னு நல்லா தெரியும், தவறுன்னு தெரியும், இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம், தவறான காரியத்துல வைராக்கியம். அதே போல இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணாங்க, எப்படியாவது இந்த முஸ்லிம்களை நம்ம நசுக்கணும், இஸ்லாத்தை விட்டு அவர்களை அப்பால் ஆக்கணும், அவர்களை ஒழிக்கணும், இந்த நபியையும் இந்த முஸ்லிம்களையும் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வேரோடு அறுத்து எடுத்துறணும் என்பதாக சொல்லி பலவிதமான முயற்சிகள் இப்படி எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, ஒண்ணும் நடக்கல. சரி, இப்போ ஏதாவது ஒரு வழி செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்களை இந்த இஸ்லாத்தை விட்டு திருப்புவதற்காக வேண்டி, வழிகெடுப்பதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகள், அதை அல்லாஹ் தஆலா முன்னாலும் உள்ள ஆயத்துகளில் சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றது. வேறொரு விதமாக பின்னால் உள்ள ஆயத்தில் வருகின்றது. இங்கே அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்லுகின்றான், வத்தத் தாயிஃபத்துன், அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி விரும்பி கொண்டிருந்தார்கள், அவருடைய விருப்பம் என்ன, மனோநிலை என்ன என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். வத்தத் தாயிஃபத்துன் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் இருந்து ஒரு சாரார் விரும்புகின்றார்கள், லவ் யுதில்லூனக்கும், உங்களை வழிகெடுப்பதற்கு விரும்புகின்றார்கள், அவர்கள் உங்களை வழிகெடுப்பதற்கு விரும்புகின்றார்கள், எப்படியாவது வழிகெடுத்துறணும் இவங்களை என்று விரும்புகின்றார்கள். வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும், அப்படி வழி கெடுப்பதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றனவே, அது அவர்கள் தங்களை தாங்களே வழிகெடுத்துக் கொள்வதை தவிர வேறில்லை. வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும்,
தங்களை தாங்களே தான் அவர்கள் வழிகெடுத்துக் கொள்ளுகின்றார்கள். அதை தவிர வேறு கிடையாது. முஸ்லிம்களை வழிகெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். விரும்பி அதற்காக சில உபாயங்களை செய்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே வழி கெடுவது யார், தவறான வழியை ஏற்றுக்கொள்வது யார் என்று சொன்னால் அவங்கதான். அந்த தவறான வழிக்குரிய, அதாவது தவறான வழியை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவர்கள் தங்களுக்கே தவிர அந்த வழிகேட்டை உண்டாக்கி கொள்ளவில்லை. இப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த தீங்கு, வழிகெடுக்கக்கூடிய இந்த தன்மை, இதன் காரணமாக ஏற்படக்கூடிய தீமை, தண்டனை, அது நமக்குத்தான் ஏற்படுது அப்படிங்கறத அவங்களால உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. அதை உணர்ந்து கொள்ளவும் இல்லை. இவர்கள் இந்த தண்டனை, இதனால வரக்கூடிய தண்டனை நமக்குத்தான் வருது அப்படிங்கறது தெரியறதே இல்லை. இப்ப நம்ம நிறைய பாக்குறோம். அந்த மாதிரி 2 பேத்துக்கு மத்தியில சண்டை சச்சரவு இருக்குது. இவர் அவரை கெடுக்கணும், அவர் இவரை கெடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தர் நல்ல விதமா இருக்கிறாரு, இன்னொருத்தர் அவரை கெடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க. இப்ப அவரை கெடுக்கணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் செய்யப்படுகின்றன. அவர் கொஞ்சம் வசதியானவளா இருந்தா காசு பணங்கள் நிறைய செலவு பண்றாரு, கோர்ட் வரைக்கும் போறாரு, கோர்ட்ல கேஸ போடுறாரு. அவரை எப்படியாவது வழி கெடுக்கணும், அவரை எப்படியாவது ஆளை காலியாக்கணும், அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அவரை கேவலப்படுத்தணும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்யறாங்க. ஆனா இந்த முயற்சிகள் பூரா அவருக்குத்தான் கேடு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. குறிக்கோள்ல வெற்றி ஆயிரும், அவ்வளவுதான். அது எவ்வளவு பணம் காசு செலவு பண்ணாலும் சரி, அதனால எவ்வளவு தீமைகள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இந்த யூதர்கள் இந்த மாதிரி உள்ள இப்ப நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் வழிகாட்டிகளா இருக்கிறாங்க. யூதர்கள் அவர்களுக்கு இவர்களுக்கு வழிகாட்டி. அந்த யூத கிறிஸ்தவர்கள் இப்படி செஞ்சாங்க, எப்படியாவது எங்களை வழிகெடுத்துன்னு அவ்வளவுதான். நமக்கு என்ன வந்தாலும் சரி, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இத பாருங்களேன், இந்த மக்காவில இருந்து அபிசீனியாங்கிறது ரொம்ப தூரத்துல உள்ள ஒரு நாடு. எத்தியோப்பியா, அதாவது தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு பகுதி. இங்கிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு 2 பேரை அனுப்பி ஹதியாக்களை கொடுத்து அவங்களை எப்படியாவது ஆளை காலி பண்ணணும், அந்த முஸ்லிம்களை அங்க வைக்கவே கூடாது, அவங்களை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காண்டி எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு பிறகும் கூட அவர்கள் விட்டு வைக்கக்கூடியவர்களாக இல்லை. அதுக்கு பிறகு அவர்கள் முயற்சி, இஸ்லாத்தை எப்படியாவது ஒழிச்சிடணும், முஸ்லிம்கள் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல முயற்சிகளை செஞ்சிருக்கிறாங்க. அதனால தங்களுடைய காசு, பணம், நேரம், முயற்சிகள், உழைப்பு, சக்திகள், எத்தனையோ விதமான விஷயங்களை செலவு செய்த பின்னால், தியாகங்கள் செய்த பின்னால் அந்த வழிகாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தவறான வழியில போய் கொண்டிருக்கு. ஆனா அதனுடைய விளைவு என்ன, தீமை என்ன என்பதை அவர்கள் உணர்வதே கிடையாது. அந்த தீமை தங்களுக்குத்தான் கிடைக்குது, தங்களுக்குத்தான் ஏற்படும் என்பதையும் அவர்கள் உணர்வதே கிடையாது. அந்த அவர்கள் வழிகெடுக்கக்கூடிய அந்த தன்மை அவர்களுக்கே தவிர வேறு எவரையும் சாருவதில்லை. அவர்களுக்குத்தான் அந்த வழிகேடு ஏற்படும். ஒமாயேஸ்வரன் அவர்கள் அறிவதில்லை, உணர்வதில்லை. யா அஹ்லல் கிதாப், திரும்பவும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வேதக்காரர்களே, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்தை நீங்கள் ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நீங்கள் ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? வ அன்தும் தஷ்ஹதூன், நீங்களே சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் நிலைமையில் நீங்களே சாட்சி சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்து சரிதான், இது அல்லாஹ்வுடைய ஆயத்து தான், இது அல்லாஹ் தஆலா அனுப்பப்பட்ட வேதம் தான் என்பதாக நீங்களே சாட்சி சொல்லுகின்றீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்களே நிராகரிக்கின்றீர்களே ஏன் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுடைய நபி தான், நல்லா தெரியும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதம் இருக்கின்றதே, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்படக்கூடியதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த முஷ்ரிக்கீன்கள், காபிர்கள் இருக்கிறாங்களே, அதாவது மக்காவாசிகள், இவங்களுக்கு வேணா ஒரு சமயம் தெரியாம இருக்கலாம். ஏன்னு கேட்டா இவங்க வேதம் பெற்றவர்கள் அல்ல. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதக்காரர்கள். அவர்கள் தௌராத் என்ற வேதத்திற்கும் இன்ஜீல் என்ற வேதத்திற்கும் உரியவர்கள். அவர்கள் பாரம்பரியமாக அவர்களுக்கு அந்த வேதத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நபிமார்களுடைய சம்பவங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நபிமார்கள்னா யாரு, தூதர்கள்னா யாரு, அல்லாஹ்ங்கிறது யாரு, சட்டம் என்ன, வஹி என்ன என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இவங்க. அதே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், கேட்கின்றார் கேள்வியாக, லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹ், வேதக்காரர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஏன் மறுக்கின்றீர்கள், நிராகரிக்கின்றீர்கள்? வ அன்தும் தஷ்ஹதூன், நீங்களே சாட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்களே அதுக்கு சாட்சி, இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே ஏன் மறுக்கிறீங்க?
அல்லாஹ் ஆயாத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத் என்று சொன்னால் குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அல்லது தௌராத் இன்ஜீல் உள்ள ஆயத்துகளையும் வைத்துக் கொள்ளலாம். லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஏன் மறுக்கின்றீர்கள் என்று சொன்னால் தௌராத்திலையும் இன்ஜீலிலும் ஒரு சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அதை ஏன் மறுக்கின்றீர்கள்? தௌராத்திலே இன்ஜீலிலும் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு ஒரு வேதம் அருளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் இறுதி தூதர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவருடைய அடையாளங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மியல் யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். தௌராத்திலும் இன்ஜீலிலும் அவர்களிடத்தில் எழுதப்பட்ட, அவர்கள் எழுதியதாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நபி, உம்மியான ஒரு நபி, அவர் ரசூல். அந்த ரசூலை பின்பற்றுவார்கள். மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அந்த நபி எப்படிப்பட்டவர்? இது தௌராத்தில இன்ஜீலிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகம், சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாசகம். அங்க எப்படி இருக்குது? யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். அவர் நல்லதை மக்களுக்கு ஏவுவார், தீயதை விட்டு மக்களை தடுப்பார். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத். ஹலாலான பொருள்களை அவருக்கு ஹலாலாக்கி வைப்பார், நல்ல பொருள்களை ஹலாலாக்கி வைப்பார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். கெட்ட பொருள்களை எல்லாம் அவர்களுக்கு ஹராமாக்கி வைப்பார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சேவை செய்வார்கள் அப்படிங்கறத பத்தி தௌராத்திலே இன்ஜீலிலும் எழுதப்பட்டிருக்கின்ற வாசகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். வ யலஹு அன்ஹும் இஸ்ரஹும். அவர்களுடைய பலுவை அவர்களை விட்டும் அவர் நீக்குவார். பலுவான சிரமமான காரியங்கள் பலவற்றில் அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். மக்காவாசிகள், அந்த அரபு நாட்டு மக்கள், எவ்வளவு பெரிய காரியம். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவதை போன்று ஒருவருக்கொருவர் அடிதடி சண்டை, பொறாமை, ஒருவரை ஒருவர் கொலை செய்தல், பெண் குழந்தைகளை கொலை செய்தல், இப்படிப்பட்ட பல்வேறு தீமைகள் இருந்தன. அந்த தீமைகளை விட்டும், தீமைகள் என்ற அந்த பலுவை அவர்களை விட்டும் அவர் நீக்குவார். வல் அகுலானல்லத்தி கானத்த அலைஹிம். அவர்கள் மீது இருந்த விலக்குகளை எல்லாம் அவர் அறுப்பார், ஒடிப்பார் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஃபல்லதீன ஆமனு, இதுவும் தௌராத்திலே இன்ஜீலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் அவரை கொண்டு ஈமான் கொள்ளுகின்றார்களோ, வஅஸ்ஸருஹு வனஸருஹு, அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்கின்றார்களோ, வத்தபவு நூரல்லதி உன்ஸிலமாஹு, அவருக்கு இறக்கப்பட்ட வேதத்தை, ஒரு நூர் ஒளியை யார் நம்புகின்றார்களோ, பின்பற்றுகின்றார்களோ, அப்படிப்பட்டவர்கள் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக தௌராத்திலும் இன்ஜீலிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது உங்களுக்கு தெரியும். வான்தும் தஷஹதுன், நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்கின்றீர்கள். உங்க வேதத்துல இப்படி எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தௌராத் வேதத்துல முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிபத்துகள் எப்படி இருந்தன என்பது பற்றி எல்லாம் தௌராத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸ்களிலும் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல அதா இப்னு யஸார் என்பவர் கேட்கின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபத்தை பற்றி, அவருடைய தன்மையை பற்றி எனக்கு சொல்லி காட்டுவீர்களாக என்பதாக. அப்போது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆம், நான் உமக்கு சொல்லி காட்டுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மை, அவருடைய சிபாத்துகள் தௌராத் வேதத்திலேயே சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்னஹு லமௌசூஃபுன் பித் தௌராத். குர்ஆனிலும் அந்த சிபத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. தௌராத்திலே இருக்கக்கூடிய அந்த சிபத்தை உமக்கு நான் சொல்லி காட்டுகின்றேன் என்பதாக சொல்லி தௌராத்தில் இருந்த வாசகத்தை அவர் வாசித்து காட்டுகின்றார், சொல்லி காட்டுகின்றார். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதம் வ முபஷ்ஷிரம் வ நதீரா வ ஹிர்ஸல் லில் உம்மீயின். இந்த வாசகங்கள் குர்ஆனிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நபியே, உம்மை நாம் சாட்சியாளராக, நற்செய்தி சொல்லக்கூடியவராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக, உம்மியான உம்மத்துகளை பாதுகாப்பவராக உம்மை நாம் அனுப்பி இருக்கின்றோம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அப்தி வ ரசூலி, நீர் என்னுடைய அடிமையாகவும் ரசூலாகவும் நீர் இருக்கின்றீர். சம்மைத்துக்கல் முத்தவக்கில், உமக்கு நான் முத்தவக்கில் என்பதாக பெயரிட்டு இருக்கின்றேன். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் என்று பெயரிட்டு இருக்கின்றேன். லைஸ பி ஃபல்லின் வலா கலீலின், அவர் கடின சித்தம் உடையவராகவோ கடினமான குணம் உடையவராகவோ அவர் இருக்க மாட்டார். வலா சஹாபின் ஃபில் அஸ்வாக், கடை தெருக்களிலே சப்தமிட்டு சுத்தி திரியக்கூடியவராக அவர் இருக்க மாட்டார். வலா யதுமாபி ஸய்யிஅத்தி ஸய்யிஆ, தீமையை கொண்டு அவர் பழி வாங்க மாட்டார். வலாக்கின் யாஃபு வ யக்ஃபிரு, அந்த தீமையை மன்னித்து விடுவார், தீமை செய்தவருக்கு மன்னிப்பு தேடுவார் அவர். வலை யக்பிலஹுல்லாஹு ஹத்தா யுகீம பிஹில் மில்லத்துல் அவ்ஜா, கோணலான மார்க்கங்கள் அனைத்தையும் நேராக்கி
அவர் மூலமாக அதை நேர்மைப்படுத்தும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவரை கைப்பற்ற மாட்டான். அது எந்த வாசகத்தின் மூலமாக அது நேர்மை கிடைக்கும் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாசகத்தின் மூலமாக, கலிமாவின் மூலமாக அந்த நேர்மையான வாசகத்தை, நேர்மையான நிலை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வைப்பார். அல்லாஹ் தஆலா பார்வை இழந்த பார்வைகளை, இழந்து போன பார்வைகளை, அதாவது தவறான பார்வைகள் அனைத்தையும் அவரின் மூலமாக, அந்த கலிமாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா வெளிச்சத்திற்கு கொண்டு வருவான், நேர்மையாக ஆக்குவார். ஆதானம் சும்மா, செவிடாக போயிருக்கக்கூடிய காதுகளை அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா திறப்பான். அதாவது நேர்மை என்பதை விட்டும் செவிடாக இருக்கக்கூடிய காதுகள். குலூபன் உல்ஃபா, அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்புகளை, பூட்டப்பட்டிருக்கக்கூடிய இதயங்களை எல்லாம் அந்த கலிமாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா திறந்து விடுவான் என்றெல்லாம் தௌராத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது என்பதாக அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபத்துகளை சொல்லி காட்டினார்கள். இதுவெல்லாம் தௌராத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். வான்தும் தஷஹதூன், நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுடைய ஆயத்தை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்தில், ஹக்கை பாத்திலுடன் ஏன் கலக்கிறீர்கள் என்பதாகவும் கேட்கின்றார். சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் கலந்து விடுகின்றீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். சத்தியத்தை அசத்தியத்துடன் கலப்பது என்று சொன்னால், நல்ல விஷயங்களை தீய விஷயங்களுடன் ஏன் கலக்கின்றீர்கள்? ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருப்பதும், அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய, அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய வேதமும் ஹக்கானது, சத்தியமானது. இதை நீங்கள் தவறான வார்த்தைகளை கொண்டு ஏன் கலந்து கலந்து சொல்லுகின்றீர்கள்? அதை இது ஒரு கருத்து. சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் கலக்கின்றீர்கள் என்பதாக சொன்னால், இவர்கள் நாவிலே ஒன்றை சொல்லுகின்றார்கள், உள்ளத்திலே ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா வேறு பல இடங்களில் அதை கண்டிக்கின்றார். யகூலூன பிஅல்சினதிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களிலே இல்லாததை நாக்கிலே சொல்லுகின்றார்கள் அப்படின்னு சொல்றான். உள்ளங்களிலே இல்லாததை நாவின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். உள்ளத்துல மறைச்சு வச்சிருக்கிறது வேற, நாவினால் சொல்லக்கூடிய விஷயம் வேற. அப்ப ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டையாக இருக்கின்றன. உள்ளத்திலே இருக்கக்கூடியதான் உண்மையானது அவங்களுடைய கருத்து, நாக்கில் சொல்றது பொய் சொல்றாங்க. அப்ப பொய்யை உண்மையானதுடன் ஏன் கலக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதே போன்று தௌராத் என்ற வேதம் உண்மையானது. இவர்கள் தங்களுடைய வசதிக்கு தக்கவாறு, சமய சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு அந்த வேதங்களிலே உள்ள சட்டங்களை மாற்றிக் கொள்ளுகின்றார்கள். இப்போது தௌராத் என்பது ஹக்கு, சத்தியம். இவர்கள் மாற்றக்கூடிய அந்த விஷயம் பாத்தில், பொய்யானது, அசத்தியமானது. சத்தியமானது அசத்தியத்துடன் ஏன் கலந்து விடுகின்றீர்கள்? அல்லாஹ் இறக்கிய வேதத்தை, அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை உங்களுடைய வார்த்தைகளால் ஏன் கலந்து விடுகின்றீர்கள்? வார்த்தைகளை கொண்டு ஏன் கலந்து விடுகின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். இஸ்லாம் என்பது உண்மையானது. நீங்கள் இருக்கக்கூடிய யூதம், கிறிஸ்தவம் என்று சொல்லப்படக்கூடிய, நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கின்றது, இது தவறானது, இது அசத்தியமானது. இப்ப அசத்தியமானதை இஸ்லாம் என்ற சத்தியத்துடன் ஏன் கலந்து விடுகின்றீர்கள்? நாங்களும் இஸ்லாத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? நாங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் நாங்க தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விருப்பமானவர்கள் நாங்க தான் அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்பதையும் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஆக தவறான வழியிலே யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தாங்கள் சத்தியமான வழியிலே இருப்பதாக சொல்லிக் கொள்வதை அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். அப்படி சில பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மூமினான இந்த உம்மத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா அதை எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார். தவறான வழியில இருக்கிறோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிச்சு, மனசாட்சி படிக்க தவறான வழியில் இருக்குன்னு சொன்னா தவற ஒத்துக்கணும். நான் தவறுல இருக்கிறேன் அப்படின்னு மனசுல தெரியுது நிச்சயமாக, ஆனா நாவின் மூலமாக அதை மறுக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய இந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பதையும் அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றார். யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் நீங்கள் கலந்து விடுகின்றீர்கள்? வதக்துமூனல் ஹக்க, சத்தியத்தை நீங்கள் மறைக்கின்றீர்கள். உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சத்தியமான விஷயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபத்து, அவருடைய தன்மைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. குர்ஆன் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது, குர்ஆனுடைய விஷயம் உண்மை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எல்லாம் உங்களுக்கு தெரியும். வான்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாயிருக்கும் நிலைமையில். முதல்ல சொன்னா வான்தும் தஷஹதூன், நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்கும் நிலைமையில். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் வான்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கும் நிலைமையில் நீங்கள் ஏன் சத்தியத்தை மறைக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான், மூமினானவர்களுக்கும். சத்தியம் அப்படின்னு உண்மைன்னு எது தெரிஞ்சிச்சா அதை உடனே ஒத்துக்கணும். அதனால எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் சரி, எந்த விதமான நஷ்டம் வந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை போன்று குலில் ஹக்க வலவ முர்ரா, சத்தியமான விஷயத்தை சொல்லி காட்டுவீராக, அது கசப்பாக இருந்தாலும் சரி என்று சொல்லுகின்றார்கள்.
அப்படித்தான் சத்தியத்தை சொல்லும் போது கசப்பு வரத்தான் செய்யும். சொல்றவருக்கு கசப்பா இருக்கு அல்லது கேட்கறவங்களுக்கு கசப்பா இருக்கு, எப்படி இருந்தாலும் சரி. சத்தியமான விஷயத்தை, உண்மையான விஷயத்தை சொல்றது அப்படின்னு சொன்னா பல பேருக்கு கசக்கும். தாடி வைங்க அப்படின்னு சொன்னா தாடி வைக்காத ஆளுங்களுக்கு கசப்பா தெரியும். வட்டி வாங்காதீங்க அப்படின்னு சொன்னா வட்டி வாங்குற ஆளுகளுக்கு கொஞ்சம் கசப்பா தெரியும். கலப்படம் செய்யாதுன்னு சொன்னா கலப்படம் செய்யற ஆளுகளுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சத்தியத்தை சொல்லும் போது அந்த யார் கேட்கிறாங்களோ அவங்க இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவருக்கு இடைஞ்சல் கொடுப்பார், கஷ்டம் கொடுப்பார். இப்ப இந்த சொல்லக்கூடியவர் என்ன பண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சிந்திச்சு பார்க்கணும், அந்த நேரத்துல கொண்டு வரணும். குலில் ஹக்க வலவு கான முர்ரா, சத்தியத்தை சொல்லுவீராக, அது கசப்பா இருந்தாலும் உனக்கு கசப்பு வந்தாலும் சரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கேட்கிறவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது கசப்பா இருந்தாலும் நீ கேட்டுக்கிட்டு போ, பேசாம நீ செய்யறதா இருந்தா செய்ய, செய்யாட்டி பேசாம போகணும். அதுக்காக சொல்லக்கூடியவருக்கு இடைஞ்சல் தரக்கூடாது என்ற கருத்தும் அதுல இருக்கு. யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லப்பட்ட அந்த ஆயத்திலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.